டு தேங்க் ஃபியூ மோர் பீப்புள். PS வினோத், எங்களோட சினிமோட்டோகிராஃபர், எங்களோட தூண். வேறு ஷூட்டில் இருக்கார் அவர். இல்லைனாலும் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் லபாய்ச்சிடுவார். இழுத்துட்டு கூட வர முடியாது. விஜய் தான் வந்து செட்டில் வந்து அவரை எங்களோட செல்ல டைனோசர்னு கூப்பிட்டு இருப்பாரு. வினோத் வந்து ப்ராஜெக்டோட பிகினிங்லேருந்தே, லொக்கேஷன் பார்க்கறதுலேருந்தே அவரோட எஸ்தட்டிக்ஸை வந்து ஹி வாஸ் வெரி கிளியர் ஆன் லைக் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அண்ட் டியூரிங் த ஷூட் வந்து ஷூட் ப்ராசஸில் வந்து கேமராமேனோட இன்வால்மெண்ட் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆகிடும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடாக இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் படம் எப்படி ஃபைனலாக வரப்போகிறது, அந்த லுக்குக்கெல்லாமே டிஓபி இஸ் த பர்சன். அண்ட் அவர் அவ்வளோ ஃபோக்கஸ்டுங்க. PS வினோத் இஸ் தட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் கிராஃப்ட். வந்துட்டு ஒரு ஃப்ரேமாக ஒரு பெயிண்டிங் மாதிரி செதுக்கி நிறைய டைம் எடுத்துட்டாரு. ஆனால் இப்போ அப்படி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம். And another person we have to thank is Dilip Subrayan, எங்களோட ஸ்டண்ட் டைரக்டர் ஸ்லாஷ் வெல்விஷர் ஸ்லாஷ் ஆர் ஃபேமிலி. திலீப் வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்களோட முன்னாடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. திலீப் வந்து எங்கள் படம் டேட்ஸ் வந்து வேறு ஷூட்டோட முன்னாடியே கமிட் பண்ணியிருந்த டேட்ஸோட ஒரு 3-4 நாள் கிளாஷ் ஆச்சு. ஸோ லிட்ரலி அவர் டேல ஒரு ஷூட் பண்ணுவார், ட்ராவலிங் டைம் 2 hours தூங்குவார், தென் நைட் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுவார். வெறும் திலீப்னால மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி பயங்கர ஒர்க். லைக் ஃபார் 4 days he went without sleep. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டேட்ஸில் வந்து முடிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம். ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் எங்களோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் பீன் அ சென்ஸ் ஆஃப் ஒரு டீம், ஒரு ஃபேமிலி. அந்த ஒரு இது வந்து எல்லாரும் சொல்கிறதான்னு வச்சுங்களேன், பட் எங்களுக்கு நிஜமாலே ஃபீல் ஆச்சுங்க. ஆக்சுவலாக மணிகண்டன் எங்கள் டயலாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணார். அவரும் இப்போ ஷூட்டில் இருக்கார். அவர் ஆக்டர் கம், அவர் ஏடி, டயலாக் ரைட்டர், எவ்ரி திங். அவரும் ரொம்ப லைக் இப்போ தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக விஜயோட ரெக்கமெண்டேஷன் தான். ஹீஸ் ஆல்சோ பிகம் வெரி க்ளோஸ். அண்ட் சவுண்ட் சைடில் சிங்க் சினிமா, அவங்க இங்கே இருக்காங்களான்னு தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. சச்சின் அண்ட் ஹரி, 2 வெரி யங் சவுண்ட் டிசைனர்ஸ். அண்ட் ராஜா கிருஷ்ணன் ஃப்ரம் 4 Frames இஸ் டூயிங் த மிக்ஸ். இப்போது அந்த ப்ராசஸ் தான் முடிச்சுட்டு வரோம், அதனால தான் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னென்னா சவுண்ட் பண்ணுறது வந்து இஸ் ஒன் ட்ரிக்கி திங். நீங்கள் நிறையாவும் பண்ணலாம், இல்லைனா ரொம்ப கம்மியாகவும் பண்ணலாம். முக்கால்வாசி பேருக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும். ஆஸ் டைரக்டர்ஸ் வீல் நோ த டிஃப்ரென்ஸ். ஆஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி கிரிட்டிக்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா யூ வில் சி ஹவு மச் ஹார்ட் ஒர்க் ஹஸ் கான் இன் டு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து டு மேக் இட் ஃபீல் லைவ். அதில் ஹவு மச் கேமராமேனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் எங்களோட சவுண்ட் சைட்லேருந்தும் இருந்திருக்கு. அண்ட் அதர் எங்கள் ஏடிஸ் வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக ஒரு 7 பேர் இருந்தாங்க. எல்லாருமே எக்ஸலென்ட். லைக் வந்துட்டு அவங்க வந்துட்டு ராப்பகலாக வந்துட்டு லைக் அவங்களோட சொந்த படம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எடிட்டரும் வந்துட்டு ஏடியா ஒர்க் பண்ணார். ஸோ அவங்க எக்ஸலென்ட். எங்களோட ஹோல் டீம், எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், முத்து இஸ் ஹியர், குமார், ரங்கராஜ், சீனு இன் சார்ஜ் ஆஃப் வை நாட். எல்லாரோட ஒரு டீம் ஒர்க், ஒரு கோஆப்ரேஷன் இருக்கிறது வந்து ஐ திங்க் பிகம்ஸ் பேஸுங்க. இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்தோம் அப்படின்னு. பட் மோர் தென் தட் ஐ திங்க் அது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். அவங்க என்ன பெஸ்ட் எங்களுக்கு கொடுக்க முடியுமோ தட் வி வில் டேக். வி ஆர் வெரி கிரீடி தட் வே. உங்களால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்னா தட் ஆல்சோ வி வில் டேக். அண்ட் ஐ திங்க் அது வந்து இட் எக்ஸ்டென்ஸ் டு ஆர் ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணும்போது இட் வாசன்ட் அபவுட் இப்படி நடிச்சு காமிக்கிறோம், நீங்கள் இதே பண்ணுங்கள், அந்த மோடில் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா வி ஹாவ் இன்க்ரெடிபிள் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்க வந்து கேரக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங், கேரக்டரோட ஒரு டெப்த்தை வந்து அவங்களோட ஒரு வகையில் கொண்டு வருவாங்க. That's what becomes brilliant performance on screen. And actually we have to obviously thank our actors. Like அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா, ஏன்னா வந்துட்டு இது வந்து வீடு ஹவுஸ் அண்ட் ஹோம் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்கிரிப்ட் வெறும் ஒரு புக்கு தான், பட் அதுக்கு உயிர் கொடுக்குறது வந்து ஆக்டர்ஸ். அண்ட் அவங்க அவ்வளோ ஒரு பெருந்தன்மை இருக்கும். ஆக்சுவலாக மேடிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு அந்த ஒரு, ஏன்னா அவங்க 2 பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட் பீப்புள். அதனால் வந்துட்டு நான் அவங்க சாப்பிட்டோன்னா அந்த ஒரு இதுவே இருக்காது. ஒரு பயங்கர ஒரு பெருந்தன்மை இருக்கும். அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லேயும் அது வந்துட்டு எலிவேட் பண்ணியிருக்கேன். அண்ட் லைக் நிறையா சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு படம் இது ஒர்க் ஆகுதோ அதோடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துட்டையும் இருக்குது. எல்லாம் வந்துட்டு எவ்ரிபடி, ஆர் மியூசிக் டைரக்டர், ஆர் எடிட்டர், ஆர் ஆர்ட் டைரக்டர், எவ்ரிபடிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஃபிலிம் நீங்கள் பார்ப்பீங்க. வாட் யூ see on screen, அதில் தெரியும் what Sam has done, what Kevin has done, what Meevan, we call him Meevan, what Meevan has done. மீவன்லாம் அடிக்க முடியாதுங்க.
ஆர்ட் டைரக்டருங்க. நாங்கள் ஷார்ட் கொரியோகிராஃப் பண்ணும்போது இவர் ஓடி வந்துடுவார் பொசிஷன் கொடுக்கறதுக்கு, லைட்டிங்கு பொசிஷன் கொடுக்கறதுக்கு அவர் ஓடி வந்துடுவார். அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் செக் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணால் தான் நாங்கள் ஷூட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தார். ஸோ அண்ட் சஷி வந்துட்டு அவர் ப்ரொடியூசர்லாம் கிடையாது, அவர் வந்துட்டு லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராசஸ். அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஏதாவது ஒரு ஐடியானா வில் பிச் இட் டு சஷி வந்துட்டு அண்ட் ஈ வில் ரொம்ப அழகாக. அண்ட் அவர் ஒய் நாட்னா கரெக்டாக பேர் வச்சுருக்காரு. யாராவது யோசிப்பாங்க எதுக்கு இது வந்துட்டு 2 ஹீரோ அப்படி சஷிக்கு வந்துட்டு ஏதாவது நார்மலாக ஈஸியாக ஒர்க் ஆகிற மாதிரி இது சொன்னோன்னு வைங்களேன், இது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லையா அப்படின்றது. And couple of people we have to thank, people from outside who have helped us. Anirudh யாஞ்சி சாங்க்கு எங்களுக்கு அவரோட வாய்ஸ், we thought when Sam composed it வந்து Anirudh will be perfect for that song வந்தது. So Sashi contacted him and Anirudh just sang it for us one night. Sam விடல, போட்டு டார்ச்சர் பண்ணாரு, ஒரு 5 மணி நேரம் டார்ச்சர் பண்ணாரு. பட் the result is there for you to see. விக்னேஷ் சிவன் அவர் ஒரு டைரக்டரு, பட் அவர் ஒரு சாங் எழுதலான்ட்டு சொல்லி கூப்பிட்டோம். ஸோ இவர் விஜய் தான் ஃபஸ்ட்டு பேசினார். ஸோ அவரும் அவரோட லிரிக்ஸ், ஸோ நாங்கள் வந்து தீம் ஆஃப் த ஃபில்மு, ஸோ இது வந்து தீம் சாங் மாதிரி, இது வந்து படத்தோடைய கரு வந்துட்டு இந்த சாங் வெளிப்படுத்தணும்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமாக, லைக் நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ நாங்கள் ஒரு சிங்கில் இருப்போம், அது ஓகே, பட் அவரும் அதை பிடிச்சி அந்த அந்த எக்ஸாக்டாக என்ன தீம் வரணுமோ அதை வந்துட்டு அழகாக லிரிக்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த சாங் தான் வந்து நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த சாங், வாட் விக்னேஷ் ரோட் லிரிக்ஸ் ஃபார். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் entertaining us here. Thanks for listening to us for so long. டைரக்டர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன் அப்படி கேட்டேன். படம் பார்த்துட்டு அப்புறம் கேள்வி. எஸ் ஆமாங்க. கதையோட ஸ்ட்ரக்சரும் வந்து விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகளை பேஸ் பண்ணி, அதில் ஒரு அரசன், ஒரு நியாயமான ஒரு அரசன், வேதாளம் வந்து அவர் முதுகு மேலே ஏறுறது, ஒரு கதை சொல்லுறது, அந்த கதைக்கு கடைசியில் ஒரு தர்மத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கறது, இதுதானே விக்ரமாதித்யன் வேதாளம் கதை. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விக்ரம் இஸ் அ காப், வேதா ஒரு கேங்ஸ்டர். ஸோ விக்ரமாதித்யன், வேதாளம் அந்த கனெக்ஷன் தான். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் தர்மத்தை பற்றி கேள்வி கேட்கறது இஸ் தேர் இந்த ஃபிலிம்ங்க. ஆக்சுவலி அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஜட்ஜ். பட் எங்களோட பேஸ் என்னன்னா கேரக்டர் அண்ட் விஜய் ஆல்சோ கம்ப்ளீட்லி பிலீவ்ஸ் இன் தட். அவங்க 2 பேரும் வந்துட்டு செட்டில் மேடியாக இருக்கட்டும், ஏதாவது நாங்கள் சொன்னால் கூட இல்லையே விக்ரம் இப்படி பேச மாட்டாரு, வேதா இந்த கேரக்டரில் செட் ஆகலையா, அந்த ஸோ அவங்களும் அந்த அளவுக்கு கேரக்டருக்குள்ளே இது பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு இந்த எண்டிங் வேணும், எனக்கு இந்த இது, அந்த கொஸ்டினே வரலன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி தட் வாஸ் ஒன் ஆஃப் த நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட கேள்வி பிகினிங்கில், எப்படி 2 ஆக்டர்ஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு. பிரச்சனையே இல்லைங்க, அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அது ஒரு ஐ திங்க் அது வந்து ஒரு மித், ஒரு பிரம்ம ஒன்று, தட் 2 பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஈகோ ஹேசல் இருக்கும்னு. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து சீனை எப்படி நிற்க வைக்கிறது, சீனில் நம்ம என்ன பண்ணால் வந்து சீன் இன்னுமே பெட்டர் ஆகும் அப்படின்னு யோசிக்கிற பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு எந்த பாயிண்ட்லையுமே ஆமாம், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே டு லாஸ்ட் டே வி நெவர் ஹேட் அன் இஷ்யூ. இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதையோட ஸ்ட்ரக்சர் gives itself to one basic ஐடியாங்க. குட் வர்சஸ் பேட் இஸ் வாட் யூஆர் சேயிங். குட் காப் வர்சஸ் பேட் கேங்ஸ்டர், ஆர் அப்படியே திருப்பிங்க குட் கேங்ஸ்டர் வர்சஸ் பேட் காப், இதுதானே பார்த்துருக்கோம். பட் இந்த ட்ரெய்லரில் கேட்ட மாதிரி வாட் இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் நாட் குட், ஆர் வாட் இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் குட், ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் குட் அண்ட் பேட், அந்த ஒரு கிரே ஸ்பேஸ் இருக்குல்ல. அண்ட் இந்த ட்ரெய்லரில் வர லிரிக்ஸ் எல்லாமே அதை சார்ந்தது. அந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவில் இருக்கிற அந்த சாம்பல் நிறத்தை பற்றி தான் இந்த கதையே, விக்ரம் வேதா. Yes. Of not only Vikram and Veda, but of every character in the film. அந்த சாம்பல் நிறம் in everybody, அதுதான் கதையோட பேஸ். நீங்க ஆக்சுவலி அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா அந்த திங் will be explained. But I really think அதுதான் is not our understanding of encounter. And we would also definitely like to thank Mr. Shah Rukh Khan and Shiva Karthikeyan for releasing our trailer. Both of them sweethearts. I mean, மேடி தான் வந்துட்டு இவர் மிஸ்டர் ஷாருக் கான்ட்டையும் பேசினாரு. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒன்று, பட் அவங்க வெரி ஜென்ரஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் ஷாருக் கான் டூ. அந்த ஒரு குட்வில் ஹஸ் டெவலப் பிகாஸ் ஆஃப் only the people we have. There's so much goodwill
பிகாஸ் ஆஃப் த ஆக்டர்ஸ் வி ஹேவ், பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் வி ஹேவ், பிகாஸ் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் வி ஹேவ். அந்த குட்வில் வந்து படத்தை வந்து ஸ்க்ரீனில் வந்து சேர்த்துறோம். அண்ட் அதுக்கப்புறம் அப் டு யூ கைஸ். தேங்க்ஸ்.